இறை சரி வரட்டும். இறை வணக்கம். இறை வணக்கம் பண்ணுறவங்க வந்திருக்காங்களா இந்த அம்மா? சரி, நாமளே தொடங்கிடுவோம். ஓம் நமச்சிவாய. குரு வாழ்க, குருவே துணை, இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும் எல்லாம் வல்ல மாயாண்டி சாமிகளே சரணம் 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 ஐயா. நமஸ்காரம். வணக்கம் 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 அம்மா. வணக்கம் வணக்கம். ப்ரேயர் தொடங்கிடலாமா? சரி சரி சரி. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. நம்ம என்ன உபநட்சத்திர ஜோதிடத்தில் முக்கியமான விஷயம் என்னன்னா பாவஸ்புடம், கிரகஸ்புடம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு பாவம், பாவ புத்திநாதன், பாவ தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன். ஒரு பாவத்தின் புத்திநாதன் அந்த வீட்டிற்கு வலிமையானவனே அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ இந்த போர்டில் எழுதுனதுல பாவம் 1ஆம் பாவத்தின் புத்திநாதன் யார் வந்திருக்கா? யாராவது சொல்ல முடியுமா? ரைட். எந்தெந்த பாவத்துக்கெல்லாம் அவர் புத்திநாதனா வந்திருக்காருன்னு பாருங்க. புதன். நல்லா பாருங்க. 1ஆம் பாவத்துக்கு அப்ப ஒரே கிரகம் 3 வீட்டை பிடிச்சிருக்கா? வெடிச்சு. ஒரே கிரகம் 4 வீட்டுக்கு பொறுப்பேற்றுருச்சு இல்லையா? 4 வீட்டை இயக்கக்கூடிய சக்தி ஒரே கிரகத்துக்கு கிடைச்சிருச்சு. அப்ப நான் ஒரே கிரகத்துக்கு 4 வீடு இருக்கு. இந்த மாதிரி பாவ புத்திநாதனாக, பாவ சப்ளாடாக எந்த கிரகம் வருகிறதோ அதுதான் அந்த வீட்டினுடைய அதிபதி, அந்த வீட்டினுடைய அப்ப அந்த வீட்டின் ஆரம்ப முனை. இப்ப நல்லா பாருங்க. 1வது வீடு ராசி கட்டத்துல, பாவ கட்டத்துல 1வது வீடு எந்த ராசியில விழுந்திருக்கு? கட்டத்துல பாருங்க. அப்ப அங்க நட்சத்திரம் வந்து கேது நட்சத்திரத்துல 1ஆம் பாவம் விழுந்திருக்கு பாருங்க. 1ஆம் பாவம் கேது நட்சத்திரம், உப நட்சத்திரம் புதன், உப நட்சத்திரம் என்ன வந்திருக்கு? சுக்கிரன். அப்போ 1ஆம் பாவத்தை இயக்கக்கூடியது 3 பேர். யாராரு? நட்சத்திரம், உப நட்சத்திரம், உப நட்சத்திரம். தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன். இப்ப புரியுதா? இப்போ 1ஆம் பாவத்தின் அதிபதி யாருன்னு கேட்டா, 1ஆம் வீட்டினுடைய அதிபதி யாருன்னு கேட்டா யார சொல்லுவிய? 1ஆம் வீட்டின் அதிபதி யாரு? புதன். புதன் தான் 1ஆம் வீட்டின் அதிபதி. ரைட். அப்போ 1ஆம் பாவத்தை இயக்கக்கூடிய கிரகம் யாரு? புதன். 1ஆம் பாவத்தை வச்சிருக்கிற எந்த கிரகம் வச்சிருக்கு? புதன் தான் வச்சிருக்கு. சரி. இப்போ 1ஆம் பாவம் புதனா இருக்கு. ஆனா 1ஆம் பாவத்தினுடைய நட்சத்திரம் யாரா இருக்கா? கேது. அப்ப சிம்ம ராசியில கேது நட்சத்திரம்னா என்ன நட்சத்திரம்? அப்ப மகன்தான். மகத்திலிருந்து பிரிவுதான் புதன் இல்லையா? மகத்திலிருந்து பிரிச்சா புதன் என்னவா வரும்? மகம், மகம், மகம் பூரம், மகம் உத்திரம், மகம் சித்திரை, மகம் சுவாதி, மகம் விசாகம், வெரி குட், மகம் அஸ்தம், மகம் சித்திரை, மகம் மகம் சுவாதி,
மகம் விசாகம், மகம் கேட்டை, மகம். வெரி குட், கரெக்டா இருக்கீங்க. நான் எந்தெந்த நட்சத்திரத்தை சொல்லாம விட்டேன்? விசாகத்தையே விட்டுட்டீங்க. அப்போ இப்போ கரெக்டா எனக்கு சொல்ல தெரியல, நீங்க சொல்லுங்க பாப்பா. ம் 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 அப் அப்போ இந்த 1ஆம் பாவத்தை இயக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன நட்சத்திரமா இருக்கு? மகமாவும் இருக்கு, கேட்டையா இருக்கு. சரியா? இப்போ கேட்டையிலிருந்து பிரிஞ்சு வர்ற சுக்கிரன் எதை வந்திருக்கும்? கேட்டையிலிருந்து வரக்கூடிய சுக்கிரன் பூராடம். அப்ப இந்த 1ஆம் பாவத்தை இயக்கக்கூடிய நட்சத்திரத்தை நம்ம பார்த்துட்டோம். சரி, இது புரிஞ்சுச்சா? இது கிளியர், இது கிளியர். ரைட், நட்சத்திரத்தை பிரிச்சுட்டோம். இப்ப 1ஆம் பாவம், 1ஆம் பாவத்தினுடைய ஓனர் யாருன்னு முடிவு பண்ணிட்டோம். இதே மாதிரி 12 பாவத்தினுடைய புத்திநாதன் யார் வந்திருக்கான்னு பாருங்க. 12 பாவத்துக்கு சப்ளாடா யார் வந்திருக்காங்கன்னு ஒவ்வொருத்தரா சொல்லுங்க பாப்பா. எல்லாம் தெரிஞ்சவங்க தெரியுங்க சொல்லு. ம். ராகு 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 ராகு. ஆ ம் 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 ம். அப்போ 12 பாவத்துக்கும் யார் ஓனர்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இந்த 12 பாவத்துக்கு ஓனர் ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க நட்சத்திரம் யாருன்னு கண்டுபிடிக்கணும். முதலுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் கேட்டைன்னு இல்லையா? முதலுக்கு கேட்டைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப அடுத்து 2ஆம் பாவத்தினுடைய ஆரம்பம் நட்சத்திரம் என்னவா இருக்கு? அஸ்தமா இருக்கா? அஸ்தம்னா சந்திரன் தானே, 2ஆம் பாவத்துக்குள்ள அஸ்தம் தானே இருக்கும். சந்திரன்ல இருந்து வரக்கூடிய ராகு, அந்த அஸ்தத்திலிருந்து வரக்கூடிய ராகு யாருன்னு பாருங்க. அந்த சுவாதியிலிருந்து வரக்கூடிய குரு யாரு? விசாகம். சுவாதியிலிருந்து வரக்கூடியது விசாகம். இதே மாதிரி 12 பாவத்து, இந்த 12 பாவத்துக்கும் கிரகத்தையும் சொல்லிடலாம், நட்சத்திரத்தையும் சொல்லிடலாமா? சொல்லிடலாமா? இப்ப எழுதுங்க பாப்பான், டக்கு டக்கு டக்குன்னு எழுதுங்க பாப்பான். ஒவ்வொரு பாவத்துக்கு சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்க, அப்படி எழுதிட்டே வரட்டும். அம்மா நீங்களே சொல்லுங்கம்மா. இப்போ ஒன்றா. ஆ ஆ ஆ ஆ ஆ இல்லை, அது நான் கிரகத்தை சொல்லிட்டீங்க, அதுக்கு நட்சத்திரத்தை சொல்லணும் இல்லையா? கேதுக்கு என்ன நட்சத்திரம்? மகம். கேது கீழே என்னன்னு எழுதணும் நம்ம? மகம். மகத்துக்கு அடுத்து வரக்கூடிய புதன் என்னவா இருக்கும்? கேட்டை. கேட்டைக்கு அடுத்து வரக்கூடிய சுக்கிரன் என்னவா இருக்கும்? பூராடம். எழுதியாச்சா? சரியாச்சு. சரி, 2ஆம் பாவத்துல சந்திரன், 2ஆம் பாவத்துல கன்னி ராசியில சந்திரன் என்ன நட்சத்திரமா இருப்பாரு? 2ஆம் பாவத்தில் அஸ்தம். அஸ்தத்திலிருந்து வரக்கூடிய ராகு, சுவாதியிலிருந்து வரக்கூடிய குரு விசாகமா இருக்காரு, அதை எழுதிக்கங்க. அடுத்து 3ஆம் பாவத்துக்கு போங்க. 3ஆம் பாவம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கு? ராகு. அது என்ன ராகு? அது சுவாதி ராகு. அதுக்கடுத்து என்ன ஆகுது? அது கேட்டையா மாறுதாரு. சரி, அதுக்கடுத்து 4ஆம் பாவத்துக்கு போங்க. 4ஆம் பாவத்துக்கு என்ன?
செவ்வாய்க்கு சொல்லுங்க. கேட்டையிலிருந்து வரக்கூடிய செவ்வாய். அவிட்டம். வெரி குட். அதுக்கடுத்து அடுத்து பாருங்க, 4ஆம் பாவத்தை யாரு இயக்குறா? என்ன பேரண்ட் நட்சத்திரம் யாரு? 4ஆம் பாவத்தில் நல்லா பாருங்க. 4ஆம் பாவத் 4ஆம் பாவத்தில் யார் இருப்பா நட்சத்திரமா? 4ஆம் பாவத்துக்கு போங்க. 4ஆம் பாவத்தில் நட்சத்திரம் யாரு? 4ஆம் பாவத்துக்கு நட்சத்திரம் யாரு? அம்மா இங்க 4ஆம் பாவத்தில் சனி அனுசம் தானே? 4ஆம் பாவத்துக்கு அனுசம். சரி, அனுசத்திலிருந்து வரக்கூடியதை சொல்லுங்க. சதயம். அதுக்கடுத்து ரேவதி. அப்போ 4ஆம் பாவம் முடிஞ்சிருச்சா? 5ஆம் பாவம் கேது. அப்போ கேது மூலம். சரி, அதுக்கடுத்து புதன். அதிலிருந்து வரக்கூடிய குரு. வெரி குட். முடிஞ்சா? அதுக்கடுத்து நட்சத்திரத்து சந்திரன் யாரு? 6ஆம் பாவத்தில் சந்திரன் யார் இருப்பா? வெரி குட். திருவோணம். திருவோணத்திலிருந்து வரக்கூடிய ராகு. ராகுலிருந்து வரக்கூடிய ராகு. ராகு தான். ராகு தானே பிறக்கும். ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தா அதுதான் வரும். அதுக்கடுத்து சதயத்திலிருந்து வரக்கூடிய சனி. அதிலிருந்து வரக்கூடிய ராகு. திருவாதிரை. சரி, அதுக்கு அடுத்து 8ஆம் பாவத்துக்கு யாரு நட்சத்திரம்? சனின்னா என்ன நட்சத்திரம்? உத்திரட்டாதி. உத்திரட்டாதியிலிருந்து வரக்கூடிய செவ்வாய். மிருகசீரிஷிலிருந்து வரக்கூடிய குரு. புனர்பூசம். அடுத்து 9ஆம் பாவத்துக்கு யார் வந்திருக்கா? சுக்கிரன்னா யாரு? பரணியிலிருந்து வரக்கூடிய சுக்கிரன். அதிலிருந்து வரக்கூடிய சுக்கிரன் பரணியே வந்துட்டார். சரி, அதுக்கடுத்து 10ஆம் பாவத்துக்கு நட்சத்திரம் யாரு? சந்திரன் யாரு? ரோகிணியிலிருந்து வரக்கூடிய குரு. புனர்வசம். சரி, அதுக்கடுத்து 11ஆம் பாவம். ஆயில்யம் பூசம். அதுக்கடுத்து 12 சனி. அதுக்கடுத்து இப்போ புரிஞ்சுச்சா? எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? ஈஸ்வர் புரிஞ்சுச்சா? இப்போ நமக்கு நட்சத்திரம் நட்சத்திரத்தை வரிசையா சொல்ல தெரியணும். 9 வரிசையா சொல்லிட்டே வரணும். சரியா? நட்சத்திரத்தை எப்படி பிரிச்சிருக்கோம்னு சொல்லணும். நட்சத்திரத்தை பிரிக்கும் போது ஒரு நட்சத்திரத்திலிருந்து அப்படியே பிரித்து போகணும். சரி, இப்போ சொல்லிட்டோம். 12 பாவத்தை ஆளக்கூடிய 3 பேரை சொல்லிட்டோம். நட்சத்திரத்தை சொல்லியாச்சு, உபநட்சத்திரத்தை சொல்லியாச்சு, உபோப நட்சத்திரம் சொல்லியாச்சு. இப்போ இதில் ஒரு ஆளை மட்டும் செலக்ட் பண்ண போகிறோம். யாரை? பாவ புத்திநாதனை மட்டும் எடுக்க போகிறோம். இந்த பாவ புத்திநாதனை மட்டும் எடுத்து அதை கிரகமாக மாற்ற போகிறோம். பாவ புத்திநாதனை இப்போ என்ன சொல்ல போகிறோம்? கிரகமாக மாற்ற போகிறோம். இப்போ 12 பாவத்தையும் புத்திநாதனை கிரகமாக எழுதியிருக்கான அந்த பக்கம் எழுதியிருக்கீங்க. அதில் 1ஆம் வீட்டின் புத்திநாதன் யாரு? சரி, அப்படியே கிரக நிலைக்கு போங்க. புதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு, எந்த உப நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பாருங்க. புதன் கேதுவுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்காரு. கேது நட்சத்திரத்திலையும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்காருன்னு அர்த்தம். அப்போ புரியுதா?
இப்போ பாருங்க, இப்போ நம்ம என்ன செய்ய போனோம், கிரக தொடர்பு எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்க்க போறோம். வந்து இந்த 12 பாவங்கள், 12 பாவ தொடர்பு, 12 பாவ முனையில யார் யாரெல்லாம் சேம் சப்ளாடா வந்திருக்காங்களோ அது ஒரு நம்பர் போட போறோம். இப்போ புதன் வந்து ஒரு வீட்டுக்கு மட்டும் வரல, ஒரு வீட்டுக்கு மட்டும் வரல, அவர் 1வது வீட்டுக்கு வந்திருக்காரு. இந்த ஒரு நிமிஷம் வரேங்கய்யா, இந்த பேசிட்டு இருக்கங்கய்யா. ஏன்னா ஏன் மஸ்தியா சரி. சரி, இது ஏன்னா ஐயோ, மோடி திட்டம் இருந்து பணம் வரலவே இல்லை வரணும். அது ஏன்னு இந்த கேளு. நம்பர் நம்பர் இல்ல. ஆ ஆ ಸರಿ, ಇದನ್ನು ನೇರಡಾಗಿ ನೀನು ಹೋಗಿ ಒಂದು ಅಲ್ಲಿದ್ದು ನಾನು ಸರಿ ಮಾತಾಡ್ರಿ ಅಂದ್ರೆ ಒಡನೆ ಕಂಡು ಹಿಡಿದು ಮಾತಾಡ್ರಿ. இதுவரை பல்லா பல மாசம் பல்லா ரொம்ப ಮಾತಾಡು. ಸರಿ, ನಾನು ಈ ಕ್ಲಾಸ್ ಇದ್ದೇನೆ. சரி அம்மா, வணக்கம் 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 அம்மா. அம்மா அம்மா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். கவனிங்க கவனிங்க. அதாவது இப்போ நம்ம வந்து 12 பாவங்களையும் பார்த்துட்டோம். 12 பாவத்தினுடைய புத்திநாதன் எடுத்துட்டோம், 12 பாவத்தினுடைய சப்ளாட் ஆகிய புத்திநாதன் எடுத்துட்டோம். இப்போ இந்த 12 பாவங்கள் எப்படி தொடர்பு கொள்ளுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஒரே கிரகம் பல வீட்டுக்கு புத்திநாதனாக வந்தாலோ சப்ளாடாக வந்தால் அது வந்து பாவ முனையிலே தொடர்பு ஏற்படுத்துது. அதை பாவ முனை தொடர்புன்னு சொல்லலாம், அல்லது சேம் சப்ளாடுன்னு சொல்லலாம், அல்லது ஒரே கிரகம் 2-3 வீடை வச்சிருக்குன்னு சொல்லலாம், அல்லது கூட்டு விளைவு வச்சிருக்குன்னு சொல்லலாம். இப்போ புதன் வந்து எனக்கு 4 வீட்டுக்கு, இந்த ஜாதகருக்கு 4 வீட்டுக்கு வந்து சப்ளாடா வந்துட்டாரு, புத்திநாதனா வந்துட்டார். அப்போ 4 வீட்டையும் இயக்கக்கூடிய கிரகம் எது? அப்போ இந்த 1வது வீட்டுக்கு நேராக நம்ம என்னன்னு எழுதணும்? புதன் இருக்கு இல்லையா, புதன் பக்கத்தில் என்னன்னு எழுதணும்? ஆனால் நம்பர் போன்ல எந்தெந்த வீடெல்லாம் கையில் வச்சிருக்காருன்னு எழுதணும். இந்த பாருங்க, இது எத்தனை வீட்டுக்கு வந்திருக்கு? 1வது வீட்டுக்கு வந்திருக்கா, 3வது வீட்டுக்கு வந்திருக்கா, 5வது வீட்டுக்கு வந்திருக்கா, அப்ப 11 எல்லா வீட்டுக்கு வந்துருச்சா? அம்மா அம்மா ஏமா, இந்த புதன் வந்து இங்க இந்த சப்ளாடா, இந்த புத்திநாதனா எந்தெந்த வீட்டுக்கு வந்திருக்கா அந்த புதனுக்கு நேரம் வீடுகளை போட்டுடலாமா? சரி, அதே மாதிரி ராகுக்கு இதுல பாருங்க. அப்ப அதுல போடு என்று 2 4 6ன்னு எழுதலாமா? 2 4 6 எழுதிடலாமா?
இந்த புதனுக்கு அப்படியே மறுபடியும் எழுதிடலாமா? ராகுக்கு 2, 4, 6 எழுதிடலாமா? புதனுக்கு 1, 3, 5, 11 எழுதிடலாமா? 2, 4, 6. சனி 7 மட்டும். சனி எந்த பாவத்துக்கு வந்திருக்கு? அம்மா சனி எந்த பாவத்துல இருக்கு? 7க்கு மட்டும். செவ்வாய் எந்த வீட்டுக்கு இருக்கு? அப்ப 8 மட்டும் எழுதிக்கலாமா? 9க்கு இது 8 மட்டும் எழுதிக்கிறோம். இது 9 எழுதிக்கிறோம். இது 10 எழுதிக்கிறோம். இதுக்கு 1, 3, 5, 11. சந்திரன் 12 மட்டும். இது புரிஞ்சா அம்மா? புரிஞ்சுச்சாமா? என்ன புரிஞ்சு சொல்லுங்கப்பா. வெரி குட். இது ம் 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 ம். சரி. இந்த புதன் எந்த நட்சத்திரத்துல இருக்கு? அங்க நட்சத்திரம்னு போட்டிருக்கேன் பாத்தீங்களா? இந்த புதன் கேதுவோட நட்சத்திரத்துல இருக்கா? இந்த புதன் கேதுவோட நட்சத்திரத்துல சுக்கிரனோட சப்புல இருக்கா? அம்மா இருக்கான்னு பாருங்க. இப்ப பாருங்க, இந்த கேது எந்த வீட்டுக்காவது புத்திநாதனா வந்திருக்காரா? ஏமா கேது இந்த இந்த பாவநிலையில போய் பாருங்க. கேது எந்த வீட்டுக்காவது புத்திநாதனா வந்திருக்காரா? வல்ல வல்ல வல்ல. அப்ப அதை விட்டுட்டு எந்த வீட்டுக்காவது அந்தரன தசா புத்தி அந்தரநாதனா வந்திருக்காரா கேது? வல்ல. அதையும் விட்டுறோம். முதா எதுல பார்க்கணும்? புத்தியில பார்க்கணும். 2வது வல்லைன்னா அந்தரத்துல பார்க்கணும். அந்தரத்தை வல்லைன்னா நட்சத்திரத்துல வந்திருக்காரான்னு பாருங்க. அப்ப அதுல 1, 5ன்னு போட்டுடலாமா? அங்க என்ன எழுதணும்? கேதுக்கு 1, 5. இதை கூட பிராக்கெட் போட்டுடலாமா? போட்டாச்சா ஐயா? போட்டாச்சா? போட்டாச்சு. இப்ப அதுக்கடுத்து சுக்கிரனுக்கு பார்த்துடலாமா? புதன் என்ற உபநட்சத்திரம் சுக்கிரன் எந்த வீட்டுக்கு சப்ளாடா வந்திருக்காருன்னு பாருங்க. அப்ப அந்த சுக்கிரன் பக்கத்துல 9ன்னு போட்டுடலாமா? போட்டாச்சு. 9ன்னு போட்டாச்சு. அப்ப 1ஆம் பாவம் எந்தெந்த பாவங்கள்லாம் தொடர்பா இருக்குன்னு பாருங்க. ஆமா 1, 5 மறுபடியும் அது வந்ததுனால சொல்ல தேவையில்லை. அதனால 1, 5, 9, 11ஓட இப்ப இது புரிஞ்சா? சரி, இப்ப ராகு எந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு பாருங்க. அப்ப ராகுக்கு நேர சந்திரன் போட்டுக்கலாமா? அதுக்கடுத்து சுக்கிரனை போட்டுக்கலாமா? அப்ப அதுல எழுதுங்க. ராகுக்கு நேர சந்திரன் எழுதிட்டோம். இங்க சுக்கிரன் எழுதிட்டோம். சந்திரன் எந்த வீட்டுக்கு சப்ளாடா வந்திருக்காரா?
ஐயா சந்திரன் எந்த வீட்டுக்கு சப்ளாடா வந்திருக்காரு? 12ஆம் வீட்டுக்கு வந்திருக்காரா? 12ஆம் வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படித்தானே? பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்துட்டாரு. சரியா? சரி, இப்ப போட்டீங்களா? 12ஆம் வீட்டுக்கு சுக்கிரனுக்கு போடுங்க. சுக்கிரனுக்கு போடுங்க. ஆமா, சுக்கிரனுக்கு என்ன போடுங்க? சுக்கிரன் எந்த வீட்டுக்கு சப்ளாடா வந்திருக்காருன்னு பாருங்க. அப்போ 9 போட்டுடலாமா? போட்டுடலாமா? சந்திரனுக்கு 12 போட்டாச்சு. சுக்கிரனுக்கு என்ன போடணும்? சரி. அப்ப இங்க 12, இங்க 9. சரி, இப்ப மறுபடியும் இந்த புதன் தானே வரும். இதே தானே வரும். சரி, இதுக்கு அதே தான் வரும். இதுக்கு சந்திரன், சனி, குரு, ஐயா இப்ப கேதுவுக்கு அது மேல போட்டிருக்கிற மாதிரி தானே வரும். அப்ப சனிக்கு பாருங்க, சனி சனி நின்றது குரு. குரு எந்த வீட்டுக்கு சப்ளாடா வந்திருக்காரு? 10க்கா? அப்ப அப்ப 10ன்னு போட்டுக்கலாமா குரு பக்கத்துல? சனி எந்த வீட்டுக்கு புத்திநாதனா வந்திருக்காரு? அப்ப 10 7ன்னு போட்டுடலாமா? குருவுக்கு என்ன போட்டிருக்கீங்க? 10ன்னு போட்டீங்க. சனிக்கு 7ன்னு போட்டுடலாமா? சரி, செவ்வாய் நேர போய் பாருங்க, கிரகத்துல போய் செவ்வாய், சுக்கிரன் ராகா. செவ்வாய் நேர போய் பாருங்க. சுக்கிரன் எந்த வீட்டுக்கு? சுக்கிரனுக்கு என்ன போட்டிருக்கோம்? 9 போட்டிருக்குமா? ராகுக்கு என்ன போட்டிருக்கோம்? அதை எழுதிருங்க, அப்படியே எழுதிக்கங்க. அடுத்து சுக்கிரனை போய் பாருங்க. சுக்கிரன் என்ன இருக்கான்னு பாருங்க. சுக்கிரன் எந்தெந்த இதுல இருக்காரு பாருங்க. சுக்கிரன் எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? சூரியன் எழுதிக்கங்க. எந்த உப நட்சத்திரத்துல இருக்காரு? சூரியன் எந்த வீட்டுக்காக சப்ளாடா வந்திருக்காரான்னு பாருங்க. எதுக்கு வரல? எந்த வீட்டுக்காக சப்சப்ளாடா வந்திருக்காருன்னு பாருங்க. சரி, எந்ததுக்காக ஸ்டார்லாடா வந்திருக்காரான்னு பாருங்க. வல்லனோட பாவத்துல போய் இந்த கிரகத்தை பாருங்க. நம்ம பாக்குற சூரியன் எங்க உட்கார்ந்துருக்காரு பாருங்க, லக்னத்துல இருந்து. 9ஆம் பாவத்துல. அப்போ 9ஆவது பாவத்துல இருக்காரா? அப்ப சூரியன்ல 9ன்னு போட்டுக்கலாமா? போட்டுடலாமா? போட்டாச்சு. இப்ப சுக்கிரனை போட்டாச்சு. அப்ப எஸ். அது 9ங்கிறது எஸ். 9ங்கிறது எஸ். அதாவது 9ன்னா நின்ற வீடு, டபுள் எஸ்ன்னா ஆஷ், என்னன்னா டபுள் ஆஷ். சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிடுவோம். இப்ப பாருங்க, செவ்வாய் முடிச்சிட்டோம், சுக்கிரன் முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து யார் இருக்கான்னு பாருங்க. குருவா? குரு எந்த வீட்டுக்கு? குருவை போய் பாருங்க. குரு எந்த நட்சத்திரத்துல இருக்காரு? சந்திரனா வந்திருந்தாருன்னா, சந்திரனா வந்தா அடுத்து டபுள் எஸ்ல யார் இருக்காருன்னு பார்க்கணும், ஒரே கிரகமா வந்தா. அப்ப சந்திரனுக்கு போடுங்க.
சந்திரன் எந்த வீட்டுக்கு சப்ளாடா வந்திருக்காரு? அப்ப 12 போட்டுக்கோங்க. அதே மாதிரி அங்க சந்திரனை வந்தான சூரியன் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். என்ன பார்த்தோம்? 9. எஸ் 9 இருக்காரா? சரி, அதுக்கடுத்து யாரு? 11ஆம் பாவத்துக்கு புதனுக்கு ஏற்கனவே மேல இருக்கிறது தான் எழுத போறோம். அப்படியே எழுதிருங்க, அப்படியே போட்டு. சந்திரன் வந்துட்டாரு. இப்பதான் பிறக்கும் போது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாரோ, எந்த உபநட்சத்திரத்தில் இருந்தாரோ அது மட்டும் அது போட்டு புரோஜனம் இல்லை. அது போட்டு புரோஜனம் இல்லை. ஆனா இப்ப எந்த தசையில இருக்காரு, எந்த புத்தியில இருக்காரோ அந்த பலனத்தை அந்த 12ஆம் பாவத்துக்கு கொடுக்க போறாரு. நடத்து தசா புத்தி. சந்திரன் இப்ப எந்த தசையில இருக்காருன்னா, இவர் ஆதியிலே இருந்ததுக்கு பார்க்கணும்னா இங்க சந்திரனை போய் பாருங்க, ஆதியில என்ன இருக்காருன்னு பாருங்க. விட்டு விட்டு கேக்குதா? இப்ப கேக்குதான்னு பாருங்க. வரவே இல்லையா ஐயா? இப்ப சந்திரனுக்கு நடப்பு வந்து அந்த சந்திரன் கேதுங்கிறது அது பிறப்பு சந்திரன். இப்ப கோச்சார், இப்ப அவனுக்கு பெருத்து சந்திரன், இப்ப இருக்கக்கூடிய தசா சந்திரன், இப்ப இருக்கக்கூடிய தசா புத்தி சந்திரன். இவருக்கு இப்ப நடக்கிற தசா எந்த இருக்காருன்னா எழுதிக்கங்க. சந்திரன் போட்டு பிராக்கெட்ல சந்திரன், சனி, குரு. சந்திரன் இப்ப எதுல இருக்காரு? அதுதான் இப்ப 12ஆம் பாவமா எனக்கு இயங்கும். இப்ப புரியுதா? அப்ப சந்திரன் வந்து இப்ப சனியிலையும் குருவுல இருக்காரு. அப்ப குருவுக்கு இந்த சனி எந்த வீட்டுக்காக சப்ளாடா வந்திருக்காரா? 7ஆம் பாவத்துக்கு வந்திருக்காரு. சரி, அடுக்கடுத்து குரு எந்த வீட்டுக்கு சப்ளாடா வந்திருக்காருன்னு பாருங்க, 10வது வீட்டுக்கு. அப்ப இப்ப 7ஆம் வீடு 10ஆம் வீடு தானே இந்த சந்திரன் கொடுப்பாரு. இப்ப எனக்கு இப்ப 12ஆம் பாவத்தினுடைய கொடுப்பனை 12ஆம் வீட்டினுடைய கொடுப்பனை இப்ப தசாபுத்தியாக மாறிவிட்டது. 7 12 போய் 7ஓடையும் 12ஆம் பாவம் 7 10 மாறிடுச்சு. 12ஆம் பாவம் 7 10 மாறிடுச்சு. இப்ப இதுவரை புரிஞ்சா? அப்ப இது எப்படி நமக்கு தொடர்பு படுத்துறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுச்சா? இப்ப பாருங்க, இப்ப எப்படின்னா பாருங்க, என்ன செய்யணும்? இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, வந்து 12 பாவத்தினுடைய புத்திநாதன் யாருன்னு பார்க்கணும். எழுதிக்கங்க. முதலில் 12 பாவத்தின் புத்திநாதன் பிராக்கெட்ல சப்ளாடு. 12 பாவத்தின் புத்திநாதனை எழுதிக்கிறணும். எழுதியாச்சா? பிராக்கெட்ல சப்ளாடு யாருன்னு எழுதிக்கிறணும். எழுதியாச்சா? சரி, அந்த 1ஆம் வீட்டின் புத்திநாதன் என்ற கிரகம் அந்த ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் எந்த உபநட்சத்திரத்தார் என்று பார்க்கணும். ஆமா, எல்லாரும் மியூட் பண்ணுங்க. எல்லாரும் மியூட் பண்ணிருங்க. நான் பேசுறத மட்டும் கேட்கிற மாதிரி வச்சுக்காங்க. இப்ப பாருங்க, முதல் பாயிண்ட் 12 பாவத்தின் புத்திநாதனை வரிசையா எழுதிக்கிறணும். அவர் எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் சப்ளாடா வந்திருக்காரு, மறுபடியும் புத்திநாதனா வந்திருக்காருன்னு பார்க்கணும். வந்துட்டாருன்னா அதை எழுதணும். வந்திருப்பாரு, வந்தாத்தான் இங்க முதல்ல வந்து 12 பாவத்துக்கு புத்திநாதனை வந்திருக்கிறவரு இங்க வந்திருப்பாரு. வந்ததுனால இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. இது புரியுதா? ஈஸ்வர், அடுத்த ஸ்டெப் என்னன்னா, அந்த புத்திநாதனை கிரகமாக பாவிக்க வேண்டும். அந்த கிரக நிலையில போய்
கிரக நிலைக்கு சென்று அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் எந்த உபநட்சத்திரத்துக்குன்னு பார்க்கணும், அங்க எழுதணும். கிரக சாட்டுக்கு போய் பார்த்து அதை எழுதிக்கிறணும். இதே மாதிரி எல்லாத்தையும் இந்த புத்திநாதனுக்குள்ளது பூரா வரிசையா எழுதிக்கிறணும். 12 பாவத்தினுடைய புத்திநாதன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு, எந்த உபநட்சத்திரத்தில் இருக்காருன்னு எழுதிக்கிறணும். இவர் நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒன்னா இருந்தாருன்னா, நட்சத்திரமும் உபநட்சத்திரம் ஒரே கிரகமா இருந்தா உப நட்சத்திரத்துல டபுள்எஸ்ல யார் இருக்காருன்னு எழுதிக்கிறணும். உதாரணமாக குரு சந்திரன் இருக்கிறதுனால தான் சூரியனை நம்ம எடுக்கிறோம். இந்த டபுள்எஸை இது ரெண்டும் ஒன்னா இருந்தா தான் எடுக்கணும், இல்லைன்னா தொடப்படாது. இதுவரை பார்க்கணும். இந்த ரெண்டும் வேற வேற இருந்தா டபுள்எஸ் வேலையே இல்லை. ஆமா, இப்போ புரியுதா? சரி, இதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் எந்த பாவத்துக்கு ஒவ்வொரு நட்சத்திரங்கள், இந்த நட்சத்திராதிபதிகள் எந்தெந்த பாவத்துக்கெல்லாம் புத்திநாதனா வந்திருக்காருன்னு பார்க்கணும். புத்திநாதன் 1, 2வது வல்லையன்னாத்தான் டபுள்எஸ் போகணும். டபுள்எஸ் வரலைன்னா நட்சத்திரத்துக்கு போகணும். நட்சத்திரத்துக்கு வரலைன்னா பாவ நிலையில எங்க இருக்காருன்னு எழுதணும். இப்ப புரியுதா? ஆமா, கிரக நிலை தானே பாவநிலை. கிரக நிலை கிடையாது, பாவநிலை. இந்த பாவ கட்டத்தில் இருக்கும் இல்லையா, இந்த கிரகம் இருக்கு இல்லையா, இந்த 9ஆம் பாவத்துக்கு, இந்த பாவத்துல போய் 9ஆம் பாவத்துல இருக்காரு. இந்த கிரகங்கள் நின்ற பாவம், இந்த கிரகங்கள்னு போட்டிருக்கான, கிரகம்னு போட்டிருக்கேன் இல்லையா, அது கிரக நின்ற பாவம்னு எழுதிக்கங்க. கிரக நின்ற பாவம். இப்ப புதன் பாருங்க 8ஆம் பாவத்துல இருக்கு, சூரியன் 9ஆம் பாவத்துல இருக்கு, சுக்கிரனும் குருவும் 9ஆம் பாவத்துல இருக்கு, ராகு 10ஆம் பாவத்துல இருக்கு. இப்ப இது புரியுதா? அடுத்து வர்றேன். இப்ப என்னன்னு சொல்றேன், எப்படி சாட்டு போடுறதுன்னு அப்புறம் சொல்றேன். இப்ப இதுவரை புரிஞ்சுச்சா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா ஐயா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கு? ஆமா, இப்ப பாருங்க, இப்ப கேது எந்த வீட்டுக்குமே சப்ளாட வரல, பார்த்துட்டோமா? இப்ப கேதுவை பத்தி பார்க்கும்போது, கேதுங்கிற கிரகம் இப்போ புதன் 1ஆம் வீட்டினுடைய புதன் நின்ற நட்சத்திரம் கேது தானே. ஆனா அவர் எந்த வீட்டுக்குமே சப்ளாட வராதனால எதை போய் பார்க்க சொன்னார்? புத்திநாதன் இல்லைன்னா அந்தரநாதன் பார்க்கணுமான்னு பார்த்து தானே அதை போட்டிருக்கோம் 1-5ன்னு. அது ஆஷ், அது பேர் என்னது? ஆஷ். அதுலேயும் வரலைன்னா போய் டபுள் ஆஷ் நட்சத்திரங்கிறது டபுள் ஆஷ், அதுலேயும் வரலைன்னா எஸ் பாவம் பார்க்கணும். இப்போ புரியுதா? பாவம்ங்கிறது எப்படி புரியுது? ஆஷ்னா டபுள் ஆஷ்னா என்ன? ஆஷ்ன்னு டபுள் ஆஷ், சிங்கிள் ஆஷ், பாவ புத்திநாதன். இது இப்போ புரியுதா? புரிஞ்சா இல்லையா? புரிஞ்சிருச்சு. இப்போ பாங்க, இந்த சாட்டு போட்ட பிறகு 12 பாவத்துக்கு எழுதிச்சுன்னா இதை வச்சு பலன் சொல்றதுக்கு பேர் தான் கேபி, பாஸ்கரா சிஸ்டம்.
இந்த 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 வீடுகளை வச்சு. இப்போ புதன் 1, 3, 5, 11ங்கிறத பாஸ்கரா சிஸ்டம். இப்போ அடுத்து நம்ம என்ன ஸ்டெப் பண்ண போறோம்னா, 27 நட்சத்திரம் இருக்கு இல்லையா ஐயா? 27 நட்சத்திரம் இருக்கு இல்லையா? 27 நட்சத்திரத்துக்கும் பலன் இருக்கு. 27 நட்சத்திரத்துக்கும் பலன் இருக்கு. இப்போ 27 நட்சத்திரத்தை வரிசையை எழுத முடியுமா உங்களால்? இப்போ ஜாதகத்தை போட்டால் உங்கள் ஜாதகத்தை நீ உங்கள் டேட் ஆஃப் பர்த் டப்புன்னு போட்டோம்னா அது பூரா வந்துடும். நீங்கள் உங்கள் ஆப்பில் போய் இந்த பாவத்தில் எங்கே பாருங்க, இந்த பாவத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரு? எந்த பாவத்தில்? இப்போ பண்ணுங்க, சூரியன் எந்த பாவத்தில் இருக்காரு? மேசர். சாரம் எந்த சாரத்தில் இருக்காரு, எந்த உபசாரத்தில் இருக்காருன்னு பார்க்குறோம் இல்லையா? அதனால தான் கிரக நிலைன்னு. கிரகம் 12 பாவத்தில் எங்கே உட்காந்துருக்கு, 12 பாவங்கள் போய் எங்கே உட்காந்துருக்கு. இப்போ பிடிச்சாச்சா? இப்போ 27 நட்சத்திரத்தை எழுத முடியுமான்னு பாருங்க, வரிசையா டக்கு டக்கு டக்குன்னு எழுதுங்க பார்ப்போம். உங்க கைவரிசையை பார்த்துருவோம். எழுதுங்க. 27 நட்சத்திரத்தை வரிசையா எழுதுங்க. மனசுக்குள்ள சொல்லுங்க, எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுல்ல. எழுதிட்டீங்களா? எழுதிருக்கீங்களா? இப்போ ஒரு ஃபார்மேட் அனுப்பியிருக்கேன் பாருங்க, பாருங்க அம்மா. இந்த 27 நட்சத்திர வரிசையை எழுதியிருக்கான்னு பாருங்க. அம்மா இப்போ இருக்கா பாருங்க. யாராவது மைக்கை ஆன் பண்ணுங்கம்மா. பாருங்க. பார்த்துட்டீங்களா? வந்துருச்சு. 27 நட்சத்திர வரிசை எழுதியிருக்கீங்களா? எழுதியிருக்கீங்க. இப்போ கிருத்தியேன்னு போட்டிருக்கல அம்மா? கிருத்தியேன்னு ஒன்று இருக்கா? இப்போ இந்த இந்த ராசி கடத்துல லக்னம் சிம்ம லக்னம் தானே. இங்க இருந்து பார்த்தோம்னா 9ஆம் பாவம், இந்த கிருத்திகை நட்சத்திரம் எந்த பாவத்துக்குள்ள விழுகும் பாருங்க. எந்த பாவத்துக்குள்ள விழுகும்? கிருத்திகை நட்சத்திரம் எந்த பாவத்துக்குள்ள இருக்கு? 9ஆம் பாவம் இருக்கு இல்லையா? 9 அங்க போட்டிருக்கா 9ன்னு பக்கத்துல பாவம்னு போட்டு 9ன்னு போட்டிருக்கா. அந்த சூரியனுக்கு பின்னாடி, கிருத்திகைக்கு பின்னாடி.
எழுதியிருக்கா? சரி, அடுத்து கிருத்திகைக்கு அடுத்து என்ன நட்சத்திரம்? கிருத்திகைக்கு அடுத்து ரோகிணியா? இல்ல, உத்திரம் இருக்கு. உத்திர நட்சத்திரத்தை போய் பாருங்க. உத்திர நட்சத்திரம் வந்து எந்த ஒன்னாம் லக்கணம் சிம்ம லக்கணத்துல இருக்கான்னு பாருங்க. மக நட்சத்திரத்துல தானே ஆரம்பிச்சிச்சு இந்த அப்ப ஒண்ணுன்னு போட்டுடலாமா அத? சரி, இப்ப உத்திராடம்ங்கிறது எந்த பாவத்துல இருக்கு? 5ஆம் பாவத்துல இருக்குமா? இது எப்படி நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறதுனா, நல்லா கவனிங்க. இப்போ 1ஆம் பாவங்கிறது கேது நட்சத்திரமா? கேதுன்னா என்னது? மகமா? 2ஆம் பாவம் வந்து அஸ்தமா? 3ஆம் பாவம் வந்து சுவாதியா? 4ஆம் பாவம் அனுசமா? 5ஆம் பாவம் மூலமா? 6ஆம் பாவம் சந்திரனா? திருவோணமா? 7ஆம் பாவம் சதயமா? 8ஆம் பாவம் உத்திரட்டாதியா? 9ஆம் பாவம் பரணியா? 10ஆம் பாவம் ரோகிணியா? 11ஆம் பாவம் திருவாதிரையா? 12ஆம் பாவம் பூசம். ஐயா, நான் எழுதிட்டேனா? ஐயா, இல்ல, இப்ப நீங்க புரிய வச்சிடுறேன் பாருங்க. 1ஆம் பாவத்துக்கு இப்ப பாருங்க, வரிசையா பாருங்க. 1ஆம் பாவம் கேது நட்சத்திரத்துல மகத்துல விழுந்திருக்கா? அப்ப மகத்துல இருந்து உத்தரம், உத்தரமும் 1ஆம் பாவம் தானே? பூரமும் 1ஆம் பாவம் தானே? மகம் பூரம் உத்தரம் எல்லாமே 1ஆம் பாவம் தானே? அப்ப அதுக்கு அந்த நட்சத்திரத்துக்கு பூரா பின்னாடி 1 போட்டுடலாமா? அதே மாதிரி அஸ்தத்தை 2ன்னு போட்டோம். அஸ்தத்துல இருந்து அஸ்தத்துக்கு அடுத்து என்ன நட்சத்திரம்? சித்திரை. அஸ்தமும் 2, சித்திரை 2. அதுல போட்டிருக்கான்னு பாருங்க. அஸ்தத்தையும் சித்திரையும் 2 போட்டிருக்கான்னு பாருங்க. சரிங்களா? நீங்க எழுதிக்கங்க. அதுக்கு எழுதிக்கங்க. சரி, அதுக்கு அடுத்து 3ஆம் பாவத்து சுவாதின்னு இருக்கா? சுவாதிக்கு அடுத்து வர்றது என்ன வரும்? சுவாதிக்கு அடுத்து என்ன நட்சத்திரம் இருக்கும்? விசாகம். அப்போ சுவாதி விசாகமும் 3ஆம் பாவமா? 4ஆம் பாவம் அனுசம். அனுசமும் கேட்டவி 4ஆம் பாவமா? மூலமும் மூலமும் பூராடமும் 5ஆம் பாவமா? திருவோணமும் அவிட்டமும் 4ஆம் பாவமா? 6ஆம் பாவமா? சதயம் பூரட்டாதி 7ஆம் பாவமா? உத்திரட்டாதி ரேவதி, உத்திரட்டாதி ரேவதி அசுவினி, உத்திரட்டாதி ரேவதி அசுவினி 8ஆம் பாவமா? பரணி கிருத்திகை 9ஆம் பாவமா? ரோகிணி மிருகசீரிஷம் 10ஆம் பாவமா? திருவாதிரை திருவாதிரை புனர்பூசம் 11ஆம் பாவமா? பூசம் ஆயிலியம் 12ஆம் பாவமா? எல்லாம் போட்டுட்டோமான்னு பாருங்க. அம்மா, நீங்க எல்லாம் இப்ப சொன்னது பூரா எழுதிட்டீங்களா? அதெல்லாம் நீங்க நாங்க போகவே இல்லை. நாங்க இன்னும் பொண்ணு பார்க்கவே போகல. இப்பதான் கிளம்பி இருக்கோம். வீட்டை விட்டு இப்பதான் கிளம்பி வந்திருக்கோம். பொண்ணு கருப்பா சிவப்பான்னு கேட்டா நாங்க எப்படி சொல்ல முடியும்? ஆ, ஆ.
லக்னம் லக்னத்துல இருக்கு, லக்ன ஆரம்பக்குள்ளேயே இருக்கு. அத ஆரம்ப முனைனாலும் சரி, ஆரம்ப முனை நட்சத்திரம் அப்படிலாம் இல்ல. அந்த அஸ்தத்துக்கும் மகத்துக்கு இடையில என்னென்ன நட்சத்திரம் இருக்கு அது பூரா ஒன்னாம் பாவம். அஸ்தத்துல இருந்து சுவாதிக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரா 2ஆம் பாவம். இப்ப இது புரிஞ்சா? இந்த கான்செப்ட் புரிஞ்சா? இல்ல வேற ஆளுக்கு யாராவது புரியாம இருக்கான்னு பாருங்க. அசோக்கு, சரி, வேற யாரு? சிவகுமார் ஐயா, இந்த மறுபடி விளக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு பாவம் ஆரம்ப முனை நட்சத்திரத்தை அதை பார்த்து எழுதிட்டோமா, இந்த அங்க இருக்கிறத பார்த்து அப்படியே எழுதிட்டோமா, எழுதிட்டு அந்த 2வது பாவத்துல இருந்து இப்ப மகத்துல இருந்து அஸ்தத்துக்கு இடையில மகம், பூரம், உத்திரம், அதுல எந்த பாவத்துக்குள்ள இருக்கும்? அப்ப அது ஒண்ணு போட்டுருக்கலாமா? புரியுதா? அப்ப 2ஆம் பாவம் அஸ்தம். அஸ்தம் சித்திரை, சுவாதியை விட்டுறணும். அஸ்தம் சித்திரை 2ஆம் பாவமா? இது பூராமே டபுள் ஆஷ். இந்த நம்ம எழுதுறதுல யாரு டபுள் ஆஷ்? டபுள் ஆஷ் என்ன அர்த்தம்னா நட்சத்திரம்னு அர்த்தம். நட்சத்திரம் உப நட்சத்திரம்னா ஆஷ்னு அர்த்தம். வலிமை, அதாவது பவர் குறைவானவர்கள். நட்சத்திரத்துக்கு நம்ம எவ்வளவு பவர் கம்மியா தானே கொடுத்துருக்கோம். ஒன்னாம், ஆமா, அது 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 அடுத்து போகல. இன்னும் அது நீங்க கேட்கறது நான் இன்னும் போகல. இப்போ நான் நின்று இருக்கிறது பூரா டபுள் ஆஷில் தான் நிக்கிறேன். டபுள் ஆஷுக்கு முடிச்சுக்கோங்க. இந்த கான்செப்டை முடிச்சுட்டாத்தே அடுத்து இன்னும் 2 காலம் இருக்கு, 3 காலம் இருக்கு. என்ன காலம் இருக்கு? உபநட்சத்திரம் இருக்கு, உபோப நட்சத்திரம் இருக்கு, லிங்க் இருக்கு. இது மட்டும் தான். டபுள் ஆசுன்னா நட்சத்திரம், டபுள் ஆசுன்னா நட்சத்திரம், ஆசுன்னா உபநட்சத்திரம், உபோப நட்சத்திரம். அப்ப இந்த அது பூரா 1ஆம் பாவ நட்சத்திரங்கள். அதுக்கு எழுதிக்கங்க, 1ஆம் பாவத்தை இயக்கக்கூடிய நட்சத்திரங்கள். ஆமா, சுவாதி வரை இருக்கிற 2ஆம் பாவத்தை இயக்கக்கூடிய அஸ்தம் சித்திரம் மட்டும் தான் 2ஆம் பாவம். 3ஆம் பாவத்தை சொல்லுங்க பாப்பா. அவ்வளவுதான். சுவாதி விசாகம் மட்டும்தானே. 4ஆம் பாவத்துக்கு சொல்லுங்க பாப்பா. அனுசம் கேட்டை, அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்ப மூலத்திலிருந்து பாருங்க, மூலம், பூராடம், உத்திராடம். அப்ப கேது கிட்ட வரும்போதெல்லாம் 3 நட்சத்திரமா இருக்கும், மத்த இடத்துல 2 இருக்கா? இப்ப புரிஞ்சா? அப்படியே சொல்றேன் பாருங்க. இப்ப பாவத்தை, இந்த நட்சத்திரங்கள் எந்த பாவத்தை இயக்குகிறதுன்னு பார்க்கறதுக்கு என்ன செய்யணும்னா, 1ஆம் பாவத்தின் ஆரம்ப முனை நட்சத்திரம். இப்போ உதாரணம் சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணம் ஆரம்ப முனை நட்சத்திரம் கேது போட்டிருக்கோமா இல்லையா? பாவ நிலையில அந்த கேது மகன் தானே. இந்த மகம்
சரி, 2ஆம் பாவத்தை இயக்குறது அஸ்தம் தானே. அங்க பாருங்க. அப்ப மகத்திலிருந்து அஸ்தத்துக்கு இடையில எந்தெந்த நட்சத்திரம் இருக்கு அது பூரா 1ஆம் பாவத்துக்கு போயிருமா? மகம், பூரம், உத்திரம். இந்த 3 1ஆம் பாவத்தினுடைய நட்சத்திரங்கள். எழுதிக்கங்க. இந்த 3மே 1ஆம் பாவத்தை இயக்கக்கூடிய நட்சத்திரங்கள். இது பூரா டபுளாஷ். புரியுதா? இதுல நான் இப்ப உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுக்க போறேன். ஒரு ராசி கட்டத்தை போடுங்க ஐயா. ஒரு ராசி கட்டத்தை போடுங்க. ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. போடுங்க. போட்டாச்சு. இப்போ போட்ட உடனே மேச லக்னம்னு போட்டுக்கோங்க. மேச லக்னம் முதல் வீடு வந்து பரணி நட்சத்திரத்துல விழுந்திருக்கு. பரணியில விழுந்திருக்கு. இப்ப பரணி நட்சத்திரத்தில் விழுந்துருச்சுன்னா, பரணி நட்சத்திரத்துல விழுந்துட்டா அஸ்வினி நட்சத்திரம் எத்தனாம் பாவத்துக்கு போயிடுச்சு? 12ஆம் போச்சு. 12ஆம் போயிடுச்சு. அப்ப பரணி 1ஆம் பாவத்திலே விழுந்துருச்சு. 1ஆம் பாவத்துல பரணி விழுந்துருச்சு. பரணி 1ஆம் பாவம்னா முன்னாடியே ஏற்கனவே 3 பாவம் போயிருச்சுல்ல. போயிருச்சு. அப்ப போயிருச்சுன்னா 2ஆம் பாவம் எங்க ஆரம்பிக்கும்னா அங்க வந்து அஸ்வினி 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 4ஆம் பாவம், பரணி 1 5ஆம் பாவம்னா இந்த ரிஷப ராசியில் 5ஆம் பாவ நட்சத்திரம் 5ஆம் பாதம் என்னவா இருக்கும்? கிருத்திகை 3, ரோகிணி 2ஆ இருக்குமா? ஐயா நான் சொல்றது பாயிண்ட் புரியுதான்னு பாருங்க. அதாவது வந்து இப்படி சொன்னுவா. 1ஆம் பாவம் வந்து அஸ்வினியே போடுங்க. 1ஆம் பாவம் 1ஆம் பாவம் அஸ்வினி போட்டாச்சு. அப்ப 2ஆம் பாவம் எதுல வந்து விழுகும்? கிருத்திகையா? ஐயா 2ஆம் பாவம் கிருத்தியில் தானே விழுகும். கிருத்தியை விழுகும். புரியுது. 3ஆம் பாவம் எதுல வந்து விழுகும்? 3ஆம் பாவம் எதுல வந்து விழுகும்? என்னமா படிப்போம். அங்க கிருத்திகை விழுந்துச்சுன்னா இங்க இங்க அவிட்டத்துல தானே விழுகும். வந்து அஸ்வினியிலே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அஸ்வினி 1ஆம் பாவத்திலே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அஸ்வினி 1ஆம் பாவத்திலே விழுந்துருச்சு லக்னம். எழுதிக்கங்க. அஸ்வினி 1ஆம் பாதம். அஸ்வினி 1ஆம் பாவத்துல விழுந்துருச்சுன்னா ரிஷபராசியில கிருத்திகை 2ஆம் பாவத்துல தான் விழுகும். அம்மா அங்கிருந்து பாதத்தை என்னங்க அங்க 1ஆம் பாதம். சரி, அது 3ஆம் பாவம் எதுல விழுகும்? மிருகசீரிஷம், மிருகசீரிடம் 3ஆம் பாதம். அப்ப 4ஆம் பாவம் எதுல விழுகும்? புனர்வூசம். 5ஆம் பாவம் என்ன விழுகும்? மகம். 6ஆம் பாவம் என்ன விழுகும்? உத்திரம். 7ஆம் பாவம் எதுல விழுகும்? சித்திரை விழுகும். 8ஆம் பாவம் எதுல விழுகும்? விசாகம். 9ஆம் பாவம் எதுல விழுகும்? மூலம். 10ஆம் பாவம் எதுல விழுகும்? 11ஆம் பாவம் எதுல விழுகும்? அவிட்டம். 12ஆம் பாவம் எதுல விழுகும்? பூரட்டாதி. இப்ப புரிஞ்சாச்சு. இப்ப 11ஆம் பாவம் அங்க என்ன நட்சத்திரம் இருக்குமா? முதல் நட்சத்திரம் 11ஆம் பாவத்துக்குள்ள இப்ப கும்பராசியில 11ஆம் பாவத்துல என்ன நட்சத்திரம் இருக்கு?
அதுல 1ஆம் பாதம் முதல் ஆரம்பம் எந்த நட்சத்திரம் ஆரம்பிக்கும்? அப்ப அவிட்ட 3ஆம் பாதத்துல தானே 11ஆம் பாவம் விழுகும். பூரட்டாதி 4ஆம் பாதத்துல தானே 12ஆம் பாவம் விழுகும். சரி, இப்ப இப்ப 27 நட்சத்திரத்துக்கும் பாவத்துக்கு பிரிக்க போறான். இப்போ 1ஆம் பாவத்துக்குள்ள என்னென்ன நட்சத்திரம் இருக்கும்? அஸ்வினி, பரணி, அஸ்வினி, பரணி. 2ஆம் பாவத்துல என்னென்ன இருக்கும்? கிருத்திகை, ரோகிணி. 3ஆம் பாவத்துல என்னென்ன இருக்கும்? மிருகசீர்ஷம், திருவாதிரை. இப்படி பிரிச்சுட்டு வருமா இல்லையா? இப்ப புரியுதா இல்லையா? அதெல்லாம் அது ஒரு பாவம் எதுல விழுகுதோ அந்த அந்த பாவத்தை மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. உடஞ்சு 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 போனதை விட்டுருங்க. அப்படி இல்லை, எந்த பாவம் ஆரம்பிக்குதோ அதை நட்சத்திரத்தை அதைத்தான் நீங்க எடுத்துக்கிறணும். இப்ப கிருத்திகை வந்து 1ஆம் பாவம், கிருத்திகை வந்து இங்க எத்தனாம் பாவத்து 2ஆம் பாவத்துல தானே ஆரம்பிக்கும். அப்படித்தானே ஆரம்பிக்கும் 2ஆம் பாவம். அப்ப 3ஆம் பாவம் வந்து மிருகசீரிஷம் 3ஆம் பாவத்துல தானே ஆரம்பிக்குது. ஆனா 1, 2 2ஆம் பாவத்துக்குள்ள இருக்கு இல்லையா? இப்ப இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இப்ப இது புரிஞ்சா? இப்ப நட்சத்திரத்தை எவ்வாறு பகுத்து வச்சிருக்கான்னு தெரிஞ்சிருச்சா? ராசின்னு சொல்லக்கூடாது, பாவம். பாவ தசாநாதன், பாவ நட்சத்திரம். 1வது பாவத்தை இயக்கக்கூடிய நட்சத்திரம் எது? இப்ப எனக்கு 1ஆம் பாவத்தை இந்த லக்கணத்துக்கு 1ஆம் பாவத்தை இயக்கக்கூடிய நட்சத்திரம் மகம், பூரம், உத்திரம். சொல்லிட்டோமா? மகம், பூரம், உத்திரம். இது புரிஞ்சா? புரிஞ்சு. அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாமா? இல்ல நாளைக்கு பார்ப்போமா? அடுத்த சரி, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இப்போ உங்களுக்கு ஒரு ராசி கடத்தை அனுப்புவேன். அதுல 27 நட்சத்திரங்களும் எந்தெந்த பாவத்தை இயக்குறது அப்படின்னு எழுதணும். சரி, இப்ப புரிஞ்சுச்சா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஐயா, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க உங்களுக்கு இப்ப ஒரு 2-3 ஜாதகத்தை அனுப்பணும்னா, இவர் கௌதம் ஐயா இருக்காரா? இப்ப புரியுதா? 12 பாவம், 27 நட்சத்திரமும் 12 பாவங்களும் இயக்கக்கூடிய சக்தி இருக்கு. 12 பாவங்கத்துக்குள்ள 25 நட்சத்திரம் இருக்கு. இப்ப அடுத்து ஃபில்டர் பண்ண போறோம். அடுத்து இது ஏ கேட்டகரி. அடுத்து பியா வரப்போகுது. பி வந்து உபநட்சத்திரம். அடுத்தது இல்ல, அடுத்து வந்து உபநட்சத்திரங்கள் ஏற்கனவே இங்க போயிடணும். எங்க போயிடணும்? பாவநிலைக்கு போறோமா இல்லையா? இப்ப 12 பாவங்களுக்கு உபநட்சத்திரமா இருக்காரு இல்லையா? 12 பாவம் உபநட்சத்திரம் இருக்கிறவங்க 12 பாவக்கு யாருன்னு அடுத்து பார்க்க போறோம். சரி, இப்ப புரிஞ்சா? முடிச்சுக்கலாமா? ஏன்னா ரொம்ப
பிள்ளைய இல்லை, பிள்ளை தாங்காது. ம். சரி சரி, ஓகே 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 ஓ ஓகே 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 ஓகே.